بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. அல்லாஹுடைய பெரிய கிருபையினால சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் வரக்கூடிய ஆயத்தை இன்னி ஜாயிலுக்க லின்னாஸ் இமாமா கால வமின் துர்ரியத்தி காலலா எனாலு அஹதி லாலிமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம அல்ஹம்துலில்லா இதுவரைக்கும் இது தஃப்சீருடைய விஷயத்துல சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய அந்த தொடரில் 178வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். பாடம் 178 அடைந்திருக்கிறோம். இதில் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த ஆயத்தில் தெளிவாக கூறிவிட்டோம். அதாவது கால வமின் துர்ரியத்தி காலலா எனாலு அஹதி லாலிமீன், இதுதான் ஆயத்துடைய தொடர். இதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இமாமத்தும் இறை இல்லமும். இமாமத் என்றால் அதனுடைய விஷயம் ஒன்று, இறை இல்லம் என்பது அல்லாஹுடைய வீடு, பைத்துல்லா, காபத்துல்லா என்பது தெரியும். இமாமத் என்பது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு அமானிதம், அது ஒரு நியாமத். அது முக்தாரான அடியார்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். அது பெரும் ஒரு அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அது எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோரும் அதை வாங்கிவிட முடியாது, எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதுக்கென்று ஒரு தகுதி, அதற்கென்ற ஒரு விஷயம், ஒரு சோதனைகள், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அல்லாஹ் கொடுக்கறத பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சரி, அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை பார்க்குறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனை வித சோதனைகளை அனுபவித்தார்கள், அனைத்தையும் பொறுத்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுபோன்ற ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொருவரும் இதுபோன்று பல சோதனைகளை பெற்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், பல சோதனைகளுக்கு பின்பாக அல்லாஹு தஆலா இந்த இமாமத் என்ற உயர்ந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தார். சாதாரணமாக என்ன செய்யல, எல்லோருக்கும் கொடுக்கல. அதே நேரத்தில் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்கல, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பொறுப்பு கொடுக்கறது இல்லை, பொறுப்புங்கிறது அடுத்த பட்சம். அவங்கள இவங்களுடைய குடும்ப லிஸ்ட்ல கூட சேர்க்கல. இவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு மெம்பர், குடும்பத்தில் உரியவர் என்றது கூட என்பது அல்லாஹு தஆலா சேர்க்கல. நம்ம பார்க்குறத குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். அல்லாஹு தஆலா அது தெளிவாக சொல்கிறான். ஏன்னா அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடுறாங்க. அந்த வெள்ள பிரளயம் ஏற்பட்டு அல்லாஹ் யாரையெல்லாம் காப்பாற்றும்படியாக சொல்லுகிறானோ அவர்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி விட்டார்கள். அப்போ அவங்களுடைய மகனாக என்ன செய்கிறான்? அவன் ஏறலை, அவன் ஏறவும் முடியலை, ஏற முடியாமல் நிற்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய நிலை அப்படி இருக்குது. அவனுடைய தெனாவட்டு நான் என்ன செஞ்சு கொள்வேன், தப்பித்துக் கொள்வேன், நான் மலையில் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன் என்பதாக அவன் தன்னைத்தானே என்ன செஞ்சு கொண்டிருக்கான், பெரிய இது பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்லும்போது வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபி மௌஜின் கல் ஜிபால் வநாதா நூஹ் இப்னஹு வகான ஃபி மஅஸிலின் யா புனைய இர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். அழைப்பு கொடுக்குறாங்க. என் மகனே, எங்களுடன் நம்பிக்கை கொண்டு நீயும் இதில் ஏறிக்கொள்ள, எங்களை விட்டு விலகி நிராகரிப்புள்ள நீ இருக்க வேண்டாம். அவ்வாறாயின் நீயும் நீரில் மூழ்கி விடுவாய் என்று சப்தமிட்டு அழைத்தார். அவன் பதில் சொல்ற, கால சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, நான் மலையில ஏறி தப்பிச்சுக்கிடுவேன். காலல ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா இல்லாமர் ரஹீம் ஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முகரகீன். இப்போ இந்த இடத்துல நாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன பினி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன்.
நூஹ் நபியினுடைய மகன் அவரை விட்டு விலகி நிராகரிப்பவுடன் சென்று விடவே அவனும் அழிந்து விடுவான் என அஞ்சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவனே, நீயோ என் குடும்பத்தவரை பாதுகாத்து கொள்வதாக வாக்களித்திருக்கிறாய். நிச்சயமாக உன் வாக்குறுதி உண்மையானது. தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் நீ மிகவும் மேலான நீதிபதி என்று சப்தமிட்டு கூறினார். அதற்கல்லாஹ் காலையா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நூஹே, நிச்சயமாக அவன் உமது குடும்பத்தில் உள்ளவன் அல்ல. நிச்சயமாக அவன் ஒழுங்கீனமான காரியங்களையே செய்து கொண்டிருந்தான். ஒழுங்கீனமான காரியங்களையே ஒழுங்கீனமாக நடப்பவன் உமது குடும்பத்தினை சார்ந்தவன் அல்ல. அதனால் இது உமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி என்னிடம் தர்க்கித்து கேட்க வேண்டாம் என்று கூறிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் பெற்ற மகன் அல்லாட்ட கேட்குறாங்க. ஆனால் என்ன இல்லை, அவங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே என்ன செய்ய முடியல, அவங்கள கப்பலில் கூட ஏற முடியல, தப்பித்து கொள்ள முடியல. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்காக கேட்கும் பொழுதும் அல்லாஹ் அதே தான் சொல்றான். அவர் என்ன செய்யறாரு, அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்யாதீங்க. அம்மாக்கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் அலி அபிஹி இல்லாம் மௌஇதத்தன் வஅதஹா இய்யா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவன விலகிட்டாங்கன்னு சொல்றோம். அம்மா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹஜ்ரத், அல்லாஹ் உதாரணமே காஃபிர்கள் அவங்களுக்கு தான் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, وضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. மாமத்து இல்லை, பதவி இல்லை, தப்பிக்கிறது நரகத்துக்கு ஓடிறாங்க. நெருக்கமாக இருந்தும் அநியாயக்காரராக இருந்தால் அங்கு எந்த விஷயம் செல்லுபடியாகாது. அடுத்து இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லம் காபத்துல்லா என்பது புனிதமிக்கதாக இருக்கிறது. அது புனிதம் செய்யப்பட வேண்டிய இடம். அதை பார்ப்பதே பெரும் இபாதத். உலகத்துல சில விஷயங்களை பார்ப்பது இபாதத். குர்ஆனுடைய வசனங்களை கண்ணால் பார்ப்பது, பெற்றோர்களை பார்ப்பது, அதேபோல் இறையல்லத்தை காண்பது பெரும் இபாதத்தாக இருக்கிறது. அதனுடைய அந்த அந்த கம்பீரமான தோற்றம், அதனுடைய கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்குது. இதயத்துடைய தோற்றம், அது நிற்கும் பொழுது அதனுடைய தோற்றத்துடைய நிலை, அந்த கம்பீரத்தை பார்க்கும் பொழுது கண்கள் அப்படியே உள்ளம் அப்படி அதன் பக்கம் ஒட்டிக்கிடலாமோ, அதையே அப்படியே அதிலே ஒட்டிக்கிடலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு உள்ளத்துல ஒரு பரஸ்பரம் உள்ளத்துல ஒரு ஒரு அவருடைய ஆர்வம், எல்லையில்லாத வரம்பு மீறிய ஆர்வம் ஏற்படக்கூடிய அந்த நிலைதான் இறை இல்லத்தை காணும்போது ஏற்படக்கூடியது. அதை பார்த்துட்டா என்ன செய்யாது, பார்த்துட்டோம் முடிச்சுட்டு திகட்டும், வந்ததுக்கு பிறகு கூட உள்ளம் உருகிக்கொண்டே இருக்கும். அதில் போக முடியலையே, அதை காண முடியவில்லையே, அதற்குரிய ஏற்பாடுகள் வேண்டுமே. யா அல்லாஹ், ஏதாவது ஒரு ஏற்பாடு. பார்க்காம இருந்துட்டா கூட மனுஷனுக்கு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஆனா பார்த்து விட்டு வந்தவுடன் அவனால் அதை தாங்கவே முடியல. திரும்ப போகணும்னு சொல்லி உயிரை போட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இறை இல்லத்துடைய தன்மைகள் யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை வர்ணிக்க முடியாது. அதை அனுபவித்து ரசிக்கக்கூடிய, சுவையில எடுக்கக்கூடிய, டேஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு 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 வீடு, ஒரு புனித ஆலயம் தான் காபத்துல்லாவாக இருக்கு. அப்ப அந்த இறை இல்லத்தை காண ஒவ்வொருவரும் ஆர்வம் கொள்ள வேண்டும், அதில் ஆசைப்பட வேண்டும். அது சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுது. பாருங்கள், பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ராபிஅத்து. வசனங்களுடைய பயன்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 124வது ஆயத்திலிருந்து 129வது ஆயத்து வரை. வைதி புத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா கால வமின் துர்ரியதி கால லா யனாலு அஹதி லாலிமீன் என்ற ஆயத்திலிருந்து தொடங்கி இன்ன காலத்தில் அசீசுல் ஹக்கீம் வரைக்கும் உள்ள விஷயங்களை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதன் தொடரில் தான் நம்ம இதனுடைய பயன்கள், வசனங்களுடைய பயன்கள் என்ன என்பதை பார்க்கிறோம். அதில் 3 விஷயங்கள் முடிந்து 4வதாக பார்க்க போகிறோம். அர்-ராபிஅத்து, 4வது விஷயம். அல் முராது மினல் இமாமத்தி ஃபில் ஆயத்தில் கரீமத்தி. அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை நாம் மக்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுக்கிறோம், ஆக்கப் போகிறோம் என்பதாக சொல்றான். அப்ப அல் முராது மினல் இமாமத்தி,
இமாமத்தை கொண்டு இங்கு நாடப்படுவது ஃபில் ஆயத்தில் கரீமா, இந்த சங்கையான ஆயத்துல இமாமத் என்று சொல்லப்படுது. இமாமத்தை கொண்டு நாடப்படுவது என்ன? அல் இமாமத்து ஃபித்தீன், அதாவது மார்க்கத்துடைய விஷயத்துல தலைமை பொறுப்பு. மார்க்கத்துடைய விஷயத்தில் தலைமை பொறுப்பு. இமாமத் ஃபித்தீன், இமாமத் ஃபித்தீன் அதாவது மார்க்கத்தை வழிநடத்துவதற்கும், மார்க்கத்துடைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும், மார்க்க சட்டங்களை மக்களுக்கு புரிய வைப்பதற்கும், இதுதான் இமாமத். இதுக்கு தான் எனது அல்லா தஆலா என்ன செய்யறான்? தகுதியை வைக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதை சொல்றதுக்குரிய தகுதி வேணும், அதற்குரிய நிலையெல்லாம் என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம். அதுக்காக சோதனைகள் கொடுக்கிறது, அதனால சோதனை கொடுக்கிறது, அதுக்காக தான் என்ன செய்யுது? அவர்களை என்ன செய்யறது? கொஞ்சம் சில விஷயங்களை கஷ்டப்பட வைக்கிறது. ஏன்னா இதை கொண்டு என்னது அவங்க தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. இந்த விஷயத்த தெரியணுங்கிறதுக்காக. அப்போ இது இந்த பொறுப்பு பொருளை கொண்டோ, அதாவது செல்வத்தை கொண்டோ அல்லது மற்ற விஷயங்களை கொண்டு என்ன செய்யப்படாது? வாங்கப்படாது. இமாமத்து இருக்குத வாங்கப்படாது. ஏன்னா இது 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 அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம், அவனுடைய வழிபாட்டை கொண்டு. இது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. இது யாருக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் தன் அடியார்கள்ல, அவங்களுக்கு தான் கொடுக்குறான், எல்லாரும் கொடுக்க மாட்டான். இது எல்லா மக்களை விட சிறந்த ஒரு பொறுப்பாக இருக்குது. அப்போ அவங்கள என்ன செய்வோம்? ஐம்மத்தை எதுன்னு அம்ரினால் அம்மா சபரும். அப்போ அவங்கள என்ன செய்வோம்? அல்லாஹ் இமாம்களாக ஆக்கி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா மக்களை ஆக்கிடுவோம். மக்கள் அவங்க பக்கம் தேவையாகக்கூடியவங்களா ஆக்கிடுவாங்க. அப்போ அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அந்த சோதனைகளுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டாங்க. சும்மா கிடைக்கல, பல சோதனைகளுக்கு பின்பு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அதனால தான் எனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரேன்னு சொன்னது. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர யாருமே இல்லை. அவங்களுடைய தந்தை நிராகரிக்கூடியவராக இருந்தார். ஏன்னா அப்படி தான் அவங்களுடைய கூட்டமும் நிராகரிக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லுவோம், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா என்பதாக சொல்லுவான், ஒரு தனி சமுதாயம் என்பதாக சொன்னான். ஏன்னா எல்லாரும் சிலைகளை அதை வணங்கி கொண்டிருக்கும் போது தனி நபராக இருந்தாங்க. தனி நபராக இருந்து என்ன செஞ்சாங்க? அவங்க தௌஹீதை போதித்தாங்க, தௌஹீதை ஏற்றுக்கொண்டாங்க. எதை கொண்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை கொண்டு அஞ்சலை. ஏன்னா இமாமத்துக்குரிய தகுதி வேணும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹஸ்பி அல்லாஹ், எல்லா நிலையிலும் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக சொன்னாங்க. அப்போ கதாலிக்கு நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாச்சி வல்லர் யக்கூன மினல் மூக்கினீன். அப்போ எல்லாமே என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கண்ணில் காமிச்சு என்ன செஞ்சான்? அவ்வளோ விஷயங்களை அவங்கள விளங்க வச்சான். அவங்க எப்போ கொடுத்தா இமாமத்தை? இப்ராஹிம் அல்லதி ஒஃபா, அவங்களுக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் சரி செஞ்சு முழுமையாக பரிபூர்ணப்படுத்துகிறாங்க. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். முழுமையாக என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக கொடுத்தான். இன்ன மின் ஷியஅத்திஹி இப்ராஹிம் இஜ்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம். சாந்தமான உள்ளத்தோடு அல்லாஹ் சந்திச்சாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த இமாமத் பொறுப்பை கொடுத்தான். அப்போ இமாமத் பொறுப்புங்கிறது அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுக்கா இஹ்லாஸான முறையில் நுபுவத்துடைய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. வஹிய நுபுவத்து இல்லத்தி ஹர்ரமஹல் லாலிமூன். அப்போ அது நபித்துவத்துடைய ஒரு பொறுப்பு. அதை அல்லாஹ் ஹராமாக்கிட்டா லாலிமூன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் என்ன ஆக்கிட்டா? அதை ஹராமாக்கிட்டான். அப்போ இமாமத்துடைய விஷயத்தில் அவங்களுடைய சந்ததி கேட்டாங்க. நல்லா என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அவங்க அநியாயங்காரர் கிடையாது, நல்லவங்களா இருந்தாங்க. வஹிய நுபுவத்துல்லத்தி ஹர்ரமஹல் லாலிமூன். லாலிமூன்கள் என்ன செஞ்சாங்க? அநியாயக்காரர்களுக்கு அது ஹராமாகும், அது கிடைக்கவே கிடைக்காது. உலவு காலத்தில் இமாமத்து துன்யவியத்து. அதனால அவங்களுடைய மகன்களுக்கு கிடைக்கும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லணும்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்னது? அவங்க இமாமா இருந்தாங்க, இமாமுடைய மகனான இமாம். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாராக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இமாம். அதே போல் அவங்களுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இமாமாக இருந்தாங்க.
இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் இஸ்லாமுடைய சந்ததியிலேருந்து வந்தவங்கள நிறைய என்ன செஞ்சாங்க, ஷிர்க் வைக்கக்கூடியவங்க, இணை வைக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா அவங்கள என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் ஒதுக்கிட்டான். அப்போ அவங்களுடைய இதில் வந்தது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களுடைய அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சா தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அவங்கள என்ன செஞ்சா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்கள தீனுக்காக இது பண்ணான். ஏன்னா அவங்க மௌத்து நேரத்துலையும் கேட்குறாங்க தன் குழந்தைகளை பார்த்து, வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி யாக்கூப் பனீஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூத்துன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், இல்லா வான்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களை தவிர யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ அவங்களுடைய நிலை தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அவர் அந்த அளவுக்கு இருந்ததுனால அல்லாஹ் நபித்துவத்துடைய அந்த சந்ததியுடைய அந்த விஷயத்தை என்ன செஞ்சான், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அப்போ அதான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், அநியாயக்காரர்களுக்கு உலகத்துடைய விஷயத்தை கொடுப்பான். உலக காலத்தில் இமாமத்து துன்யவியத்து, உலகத்துடைய இமாமத்தாக ஆகியிருந்தால் ஹாலஃப தாலிக்கல் வாக்கியா, அப்போ இது வந்து என்ன செய்யும், நிகழ்வுக்கு மாற்றமாக இருக்கும். ஹாலஃப தாலிக்கல் வாக்கியானா அந்த நிகழ்வை, அந்த ஒரு உசூலை என்ன செய்யுது, மாறு செய்யும். ஏன்னு சொன்னால் உலகத்துடைய இமாமத், அதுக்கு அவன் வந்து செய்யணும், இந்த அநியாயக்காரன் இல்லாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நாளாக கசீரும் என லாலிமீன், அநியாயக்காரர்கள் எத்தனையோ பேர் இதை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணம் தான் நம்ரூத். இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த அந்த நம்ரூத், அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரன், எவ்வளோ பெரிய அநியாய அல்லாஹ்வை இணை வைத்து கொண்டும் இணை வைப்பதை ஏவிக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயக்கார அரசன் நம்ரூத் என்பவன். அவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த ஆட்சியை கொடுத்தான். அவன் ஆட்சியை ஆழ்ந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி காரூன், அவனும் என்னது பெரிய செல்வந்தன், பெரிய இதை பொறுப்பு, அதான் என்னது, அவன் என்ன செய்யலை, அநியாயக்காரனாக இருந்தான். ஃபிரௌனை விட பெரிய கொடூரமானவன் யாரும் கிடையாது. இதபிஹுன் அப்னாஹும் வயஸ்தஹ்யு நிசாஹும், என்ன செஞ்சான், பனு இஸ்ரேலுடைய ஆண்களை கொலை செய்தான், பெண்களை அடிமைப்படுத்தினான். அப்போ அவனும் என்ன செஞ்சான், அல்லாஹ் அவனுக்கும் ஆட்சியை கொடுக்க தான் செஞ்சான். ஏன், அது உலகத்துடைய இது. அது மட்டுமல்ல, ஷத்தாத், எவ்வளோ பேரை பார்க்குறோம் உலகத்தில் ஆண்டவங்கள் அதிகமான பேர் அநியாயக்காராக இருந்தாலும் உலகத்துடைய ஆட்சிங்கிறது அல்லாட்ட பொறுப்பே கிடையாது. உலகத்துடைய பொறுப்பு பதவிங்கிறது அல்லாட்ட ஒரு மதிப்பே கிடையாது. அதனால என்ன செஞ்சான், அது நிலைக்கு மாற்றதாக இருக்கும். அங்கே என்ன செய்து நாளாக கசீரும் மினல் லாலிமீன், அநியாயக்காரர்கள் அதிகமான நபர்கள் அதை பொறுப்பேற்றதை நாம் பார்க்கிறோம். பலாஹர அன்னல் முராத், இதை கொண்டு வெளியாகிறது அன்னல் முராத அல் இமாமதி, அன்னல் முராத அல் இமாமத்து ஃபித்தீன், அப்போ இமாமத் ஃபித்தீன் என்பது ஹாசத்துன். அப்போ இந்த இடத்துல இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசு இமாமா என்பதில் அந்த இமாம் என்பதில் குறிக்கிறது யாரை குறிக்குது, அதாவது தீனில் இமாமாக இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மார்க்கத்தில் இமாம் அதாவது நுபுவத்துடைய இமாமை குறிக்குது, நபித்துவத்துடைய இமாமை குறிக்குது. அப்போ ஃபித்தீன், தீனில் வந்து இமாமாக இருக்கிறார்கள். வதாஹர அன்னல் முராத அல் இமாமத்து ஃபித்தீன் ஹாசத்தன், அதாவது இந்த இடத்துல இன்னி ஜாயிலுக்கள் இன்னாஸ் இமாமா என்பதில் யாரை குறிக்குதுன்னா, அதாவது தீனுடைய இமாமத்தை குறிக்குதே ஒழிய துனியாவுடைய இமாமத் கிடையாது. துனியாவுடைய பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யாருக்கும் கொடுப்பான். அது தூக்கி எறியப்பட்ட ஒரு 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 எச்சை போன்றதான், அதாவது தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருளை போன்றதான், யாருனாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ன. ஆனால் ஆகிரத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நினைச்சுவான், ஒஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வால இப்ராஹிம் வால இம்ரான் அலல் ஆலமீன் அப்படின்னு சொல்றான். இஸ்தஃபா அப்படிங்கிற வார்த்தை, இஸ்தபாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவதை பார்க்குறோம். அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சரி, ஐந்தாவது அல் ஹாமிசத்து தக்கர் அல் அல்லாமத்து இப்னுல் கையூம், ஹஜ்ரத் இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன சிர்ர ஃபி தஃலீலில் பைத்துல் அத்தீக், பைத்துல் அத்தீக்கினுடைய சிறப்பு என்பது அதனுடைய ரகசியம், அன்ன சிர்ர ரகசியமானது, ஃபி தஃலீல் சிறப்புப்படுத்தக்கூடிய விஷயத்தில், அல் பைத்துல் அத்தீக் அதாவது பைத்துல் அத்தீக் பரிசுத்தமான அந்த வீட்டை சிறப்புப்படுத்தக்கூடிய விஷயத்தினுடைய ரகசியம் என்ன, லாஹிருன் தெளிவாக இருக்கிறது. அன்னசிர லாஹிருன் இதுல இன்ஜிதாபில் அஃபிதத்தி, இன்ஜதப என்ஜித் இன்ஜிதாப், இன்ஜிதாபில் அஃபிதத்தின
உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய விஷயத்திலே, உள்ளத்தை அப்படி என்னது சுண்டி ஈர்க்கக்கூடிய விஷயத்திலே பைத்துல் அத்தீக்கு உடைய சிறப்புப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த ரகசியம் தெளிவானதாக இருக்கிறது. அப்போ அதனுடைய உள்ளங்களை ஈர்க்கும்ங்கிற விஷயத்த சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது பார்த்த ஒவ்வொருவருக்கும், பார்க்காதவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், பார்த்தவங்களுக்கு அதை விட பல மடங்கு ஈர்ப்பு இருக்கும், பன்மடங்கு ஈர்ப்பு இருக்கும். நேரில் பார்த்தவங்களுக்கு பன்மடங்கு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்புடைய விஷயத்தின் ரகசியத்தை தெளிவானது ஒழிய அதை எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பைத்துல் அத்தீக், பைத்துல் அத்தீக்க சிறப்புப்படுத்தக்கூடிய விஷயத்தினுடைய ரகசியம் அதனுடைய ஈர்ப்பு தானே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஹவல் குலூப் மஹப்பத்துஹா லஹு. ஹவல் குலூப்னா உள்ளத்துடைய பேராசை, மனோ இச்சை. மஹப்பத்துஹா லஹு, அதற்காக வேண்டி இவருடைய உள்ளத்தினுடைய பிரியத்தினுடைய அதிகரிப்பு. அதாவது ஹவல் குலூப்னா உள்ளங்களுடைய நாட்டம், உள்ளங்களுடைய தேட்டம், இன்னும் அதனுடைய மொஹப்பத் லஹு, அந்த பைத்தியை பார்க்க வேண்டும், காபாவை காண வேண்டும் என்ற அந்த மொஹப்பத், பிரியம், பேரவா என்ன செய்யும் தெளிவான ஒரு விஷயமா இருக்கு. அதனுடைய ஈர்ப்பானது குலூப், உள்ளங்களை ஈர்ப்பது, அதனுடைய உள்ளங்களை ஈர்க்கிறது இருக்குது. ஆலமும் மிக பெரியதாக இருக்கிறது. இன் ஜஸ்பில் மகனாத்தீஸ் இல் ஹதீத், இரும்பை எவ்வாறு காந்தம் ஈர்க்குமோ அதை விட பெருமளவிற்கு உள்ளத்தை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான் காபத்துல்லாவுடைய ஈர்ப்பாக இருக்கிறது. இரும்பு இருக்குது, இரும்பு காந்த நிசை இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எவ்வளோ அது வேகமாக, எவ்வளோ காந்தம் பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரம் இரும்பை வேகமாக இழுத்தும். இது எவ்வளோ தூரங்கிற ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி இடையில ஏதாவது தடை இருந்தால் கூட செய்ய முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, உள்ளங்கள் அதை பற்றி நினைச்சிச்சுன்னு சொன்னால் அதன் பக்கம் அதனுடைய அப்படியே உடனே போகிறதுக்கு வழி இருக்குமா, ரெக்கைகள் கொடுத்தா பறந்து போயிடும், அப்படி அந்த அளவுக்கு என்னது அவனுடைய ஈர்ப்பு இருக்கும். இப்போ அதனால தான் சொல்கிறாங்க குலூப், உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே ஆலம் மிக பெரியதாக இருக்கிறது. மின் ஜத்பில் மகனாத்தீசி இல் ஹதீத், இரும்பை காந்தங்கள் ஈர்ப்பதை விட மிக பெரியதாக இருக்கிறது. ஃபஹும் யசூபுன இலைஹி மின் ஜமீல் அக்தாரி, ஃபஹும் அவர்கள் யசூபுன இலைஹி அதன் பக்கம் பாய்கிறார்கள், அலையலையாக பாய்ந்து வருகிறார்கள். மின் ஜமீல் அக்தாரி, எல்லா உலகத்துடைய அனைத்து புறங்களிலிருந்தும் அதன் பக்கம் ஈர்ப்போடு பாய்ந்து வருகிறார்கள். வலா யக்லூன மின்ஹு வத்தரா, அதிலிருந்து அவர்கள் தேவையை பூர்த்தியாக்கிவிட மாட்டார்கள். வலா யக்லூனா கழித்து விட மாட்டார்கள், மின்ஹு அதை விட்டும், காபா விட்டும், மற்றவருடைய தேவையை நான் வந்தாச்சு, தேவை நிறைவேறி விட்டது என்று திருப்தியோடு திரும்பி போக மாட்டாங்க. வலா யக்லூன மின்ஹு வத்தரானா அவருடைய தேவை அதை கொண்டு நிறைவேறி விடாது. ஒரு தடவை பார்த்தவொடனே என்ன செஞ்சிடாது, அப்படி அது போதுமாகிவிடும் என்றது கிடையாது. இந்த பார்க்க வேண்டும் என்ற தேட்டம், ஆர்வம், தேவை ஒரு தடவுடன் முடிந்து விடாது, பார்ப்பதோடு முடிந்து விடாது. பல் மாறாக குல்லமா இஸ்தாது லஹு சியாதத்தன், குல்லமா இஸ்தாது லஹு சியாதத்தன், எப்பொழுதெல்லாம் அதன் பக்கம் பார்ப்பதை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்களோ, அதனுடைய ஜியாரத்தன் இஸ்தாது லஹு ஜியாரத்தன், அதனுடைய ஜியாரத்தை, அதனுடைய பார்வை, அதை பார்ப்பதை அதிகரித்து கொண்டே இருப்பார்களோ, இஸ்தாது லஹு இஷ்டியாக்கன், அதை பார்க்க வேண்டும் என்ற தேட்டம், ஆர்வம், பேரவா அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப அது ஜியாரத்தை கூட்ட கூட்ட அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் உள்ளத்துல அதிகரித்து கொண்டே இருக்கும். அதான் குல்லமா இஸ்தாது லஹு ஜியாரத்தன், ஜியாரத்தை அதிகரிக்கும் போதெல்லாம் இஸ்தாது லஹு இஷ்டியாக்கா, அவனுடைய பேராசை இவர்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். சரி, லா யர்ஜிஉ தரஃபு அன்ஹா ஹீன யப்சுருஹா ஹத்தா யஊத இலைஹா தரஃபு முஷ்தாக்கன். அப்போ லா யர்ஜிஉ தரஃப், கண்ணால் பார்ப்பது, பார்வை என்பது திரும்பி விடாது, அன்ஹா அதை விட்டும், காபத்துல்லாவை விட்டும் திரும்பி விடாது. ஹீன யப்சுருஹா, அதை பார்க்கக்கூடிய நேரத்தில், அதை பார்க்கும் நேரத்தில் பார்த்த உடனே காபா விட்டு பார்வை திரும்பிடாது. ஹத்தா எதுவரை என்றால் யஊத இலைஹா, மீண்டும் அதன் பக்கம் தரஃப் திரும்ப முஷ்தாக்கன், அதாவது திரும்பாது, இப்படி திரும்பினா கூட உடனே என்ன செஞ்சிடும், திரும்ப ஹத்தா யஊத திரும்பும் வரைக்கும், இலைஹா அதன் பக்கம், அந்த காபாவின் பக்கம், அத்தரஃப் பார்வை, முஷ்தாக்கன் மிக ஆர்வம் கொண்ட நிலையில, அதிக தேட்டம் கொண்ட நிலையில், பேரவாவுடைய நிலையிலே
அதன் பக்கம் அந்த பார்வை மீண்டும் திரும்பியே தவிர அதை விட்டு ஒரு பார்வை திருப்பிவிட முடியாது. எர்ஜிஉ தரஃபு அன்ஹான்னு அதை விட்டும் பார்வை என்னது திரும்பி விடாது. காபாவை விட்டும் திரும்பி விடாது. ஹீன யபுசுருஹா அதை பார்க்கும் பொழுது ஹத்தா இதுவரை என்றால் யஊத இலைஹா அதன் பக்கம் மீண்டும் திரும்பும் பார்வை. அத்தரஃப் யஊத இலைஹ தரஃபு பார்வை மீண்டும் அதன் பக்கம் திரும்பும். முஷ்தாக்கன் தேட்டமான நிலையில ஆர்வமான நிலையில் மீண்டும் அதன் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்குமே தவிர அந்த காபாவை விட்டும் இவருடைய பார்வை என்ன செய்யாது, வேறு பக்கம் ஒருபோதும் திரும்பாது என்பதை சொல்றான். அப்ப இந்த இடத்துல அந்த அளவுக்கு இஷ்டியாக் அவனுடைய மொஹப்பத் அவனுடைய பிரியம் அதிகரிக்கும் என்பதை இந்த இடங்களில் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதை கொண்டு 2 விஷயத்தை புரிஞ்சு கொண்டோம். இமாமத் என்பது அல்லாஹ் நபித்துவத்தை இருக்கட்டும், தீனுடைய பொறுப்புகளா இருக்கட்டும், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுப்பான். உலகத்துடைய பதவி, உலகத்துடைய பொறுப்பு, உலகத்துடைய இது ஆசா வாசங்கள் எல்லாம் அல்லாஹ் கணக்கில்லாம யாருக்குனாலும் எவ்வளவு நாள் கொடுப்பான். ஆனா அதுக்கு பிறகு அதுல புள்ளி இருக்குது, அதுல கேள்வி கணக்கு இருக்குது. இதுலயும் பொறுப்பு அமானிதம் இருக்குது. ஆனா இதை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து அதற்குரிய தகுதி பார்த்து அல்லாஹ் நிச்சயமா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி சோதனைகள் சிரமங்கள் வரும், அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக காபத்துல்லாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்ற, பார்க்காதவங்க லேசா தேடுவாங்க, பார்த்தவங்க அடுத்து தேடுவாங்க, அடுத்து பார்த்தவங்க எத்தனை தடவை பார்த்துட்டாங்களோ அத்தனை தடவை அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் தேட்டமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா அந்த காபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. குடும்பத்தோடு குழந்தைகளோடு மீண்டும் மீண்டும் அதை தரிசிக்கக்கூடிய தௌஃபீக்கை, அவருடைய கண்ணியத்தை பேணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.